இஸ் நாட் அட் அவுட் ஆஃப் டேஞ்சர். டோன்ட் வரி. நிலைமை மோசமாச்சுன்னா பெரிய ஹாஸ்பிட்டல் மாற்றிடலாம். தேங்க்யூ டாக்டர். இந்த ராத்திரி நேரத்துலையும் உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். பரவாயில்ல, இட்ஸ் ஆல் ரைட். சமுதாயத்தில் மாற்றம் வரணும்னு நீங்கள் படுற அவஸ்தைக்கு முன்னாடி எந்த ஒன்றுமே இல்லை. தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே கார்த்திக், ஆர் யூ ஆல் ரைட்? தேங்க்யூ மகான். சரியான நேரத்துக்கு நீங்கள் வரலன்னா நான் பொழைச்சிருக்கவே மாட்டேன். தப்பு, இந்த நினைப்பே தப்பு. நம்ம யாகம் முடிகிற வரைக்கும் மரணமும் பக்கத்தில் கூட நெருங்காது. இந்த வலியும் காயங்களும் நமக்கு தடையா இருக்காது. நாம நினைச்சதை நினைச்சபடி சாதிக்கிற நேரம் இப்பதான் சரியா வந்திருக்கு. கொங்கணி கொத்து நான் கிட்ட வந்து கொத்து நீ நிமி நிமி அம்மி அம்மி தின்னு மெதுவா முழும் பட்டு சிட்டு நான் அள்ளி நல்ல ஒட்டு நீ திமி 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 நிந்தன படிடா. கேக்கு நான் தான் ஷேப்பு நான் தான் குடுவேன் போது பார்த்து ருசிடா. கேக்கு நான் தான் ஷேப்பு நான் தான் குடுவேன் போது பார்த்து ருசிடா. தகு 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 தகு. கொங்கணி கொத்து நான் கிட்ட வந்து கொத்து நீ நிமி நிமி அம்மி அம்மி தின்னு மெதுவா முழும் பட்டு சிட்டு நான் அள்ளி நல்ல ஒட்டு. பெட்டு சிட்டு பொண்ணோடா. தகு 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 தகு. கொங்கணி கொத்து நான் கிட்ட வந்து கொத்து நீ நிமி நிமி அம்மி அம்மி தின்னு மெதுவா முழும் பட்டு சிட்டு நான் அள்ளி நல்ல ஒட்டு. கொங்கணி கொத்து நான் கிட்ட வந்து கொத்து நீ நிமி நிமி அம்மி அம்மி தின்னு மெதுவா முழும் பட்டு சிட்டு நான் அள்ளி நல்ல ஒட்டு.
சஞ்சிதா வேணும். சஞ்சய் யாராவ? அவதான் சார் பிஸ்னஸை விட்டுட்டு புது சிம் கார்டுக்காரன் கூட சுத்திட்டு இருக்கான்ல, அவளே தான். தட் பிட்ச் அதான் வேணுமா? 29 ஸ்டேட்ஸ் ஆல்பம் அவைலபிள் 24 hours. ஒன்றை விட ஒன்று மிஞ்சி தான்ப்பா இருக்கும். உன் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. சஞ்சிதா தான் வேணும். எத்தனை நாளைக்கு? How many days? பெர்மனண்டா வேணும். அவளை விடுறதுக்கு 2 லட்சம் ரூபாய். ஓகே, ஒரு வேலை பண்ண 10 நாளைக்கு 10 days வச்சுக்கோ. ஏஞ்சா 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 அட விடியா, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். 15 நாள் 15 days. ஓகே 15 days என்ஜாய் போ. யாரா நீ? எதுக்குடா இப்படி அடிக்கிற? பைத்தியமா நீ? இங்க நாங்க ஹாப்பியா இருக்கோம்டா. உனக்கு என்ன வந்துச்சு? நான் யாருன்னு காட்ட தானே வந்திருக்கேன். ஓ ஃபிளாஷ்பேக் கேட்கறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்ல. மரியாதையாக இந்த ஓடி போடா. வேணும்னா இன்னும் பணம் தர. அவளை விட்டுரு. ஹாப்பி ஈவினிங். என்னடா இது நியூசன்ஸ்? கெட் அவுட். ஓகே. இவன் என்ன சாவடிக்கிறான்டா. சேவ் மீ. அவன் உன்ன கொல்றது. சேவ் மீ. நான் தான் மகான்.
என்னையா என்னையா இது நியூசன்ஸ்? கால நேரம் கிடையாதா? இந்த நடு ராத்திரியில கேபினெட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும்னு யாரையா சொன்னது? நம்ம மினிஸ்டர் பையனை ஒருத்தன் கிட்னாப் பண்ணிட்டான் சார். இப்போ இந்த கேபினெட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணலன்னா சொன்னான். மினிஸ்டர் பசங்களே கொன்றுவேன்னு சொல்றானா? யார் யாவன்? மகான் நீங்களா? ஆமா சார், இவன் மேல ஷூட் அட் சைட் ஆர்டர் இருக்கு, போட்டு தள்ளிடலாமா? நீ கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு இருக்கியா? இந்த பாருங்க மகான் சார், நாம நேரடியாவே பேசலாம். உங்க டிமாண்ட்ஸ் எல்லாம் இப்படி நடுராத்திரியில செட்டில் பண்றதுக்கு இது என்ன ஜனநாயகமா இல்ல மன்னராட்சியா? மன்னராட்சி ஜனநாயகம். பொழுது சாஞ்சா போதும் கோடி கணக்கா பொருள்ற மோசமான டெமோக்ரஸி. குட்காவை பேன் பண்ணி பிளாக்ல வித்து பல கோடி லாபம் பார்க்குற கரப்டட் டெமோக்ரஸி. எந்த வேலையை பண்றது இருந்தாலும் டைம் லிமிட்ல பண்றது தான் என்னோட பழக்கம். உங்களுக்கு 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள எங்க டிமாண்ட்ஸ் எல்லாத்தையும் நிறைவேற்றணும். அப்பதான் உங்களோட பசங்களை நான் உயிரோட எங்க பசங்களை கொண்டாதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறோம். சிஎம் பேசுறத பெருசா எடுத்துக்காதீங்க. யோ சிஎம், நீ இந்த மாதிரி ஏடா கூடமா பேசி எங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோ, நாங்க கேபினெட் மொத்தமா ரிசைன் பண்ணிடுவோம். ஆமா, நாங்க ரிசைன் பண்ணிடுவோம். அவ்வளவுதான் மரியாதை. என்ன மிரட்டுறீங்களா? மக்கள் பிரச்சனைக்காகவே போராடி பதவிக்கு வந்தவனா? மக்கள் தான் என்ன தேர்ந்தெடுத்தாங்க. பயந்தா மக்களுக்கு தான் பயப்படுவனே தவிர உங்களை மாதிரி ஆளுகளுக்கு இல்ல. ஹலோ ஹலோ சிஎம் சார், நான் கார்பரேட் சேர்மன் பேசுறேன். சொல்லுங்க. உங்க முன்னாடி நிக்கிறான்ல, அவன் மேல ஷூட் அட் சைட் ஆர்டர் இருக்கு. உடனே அவனை என்கவுண்டர் செய்யுங்க. உங்களால முடியாதுன்னா சொல்லிடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். அப்படின்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யணுமா? ப்ளீஸ் பி இன் யுவர் லிமிட். உங்க தலையீடுக்கு கூட ஒரு லிமிட் இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. பாருங்க மகான், நாங்க இல்லாதவங்களுக்கு செய்ய முடிஞ்சதெல்லாம் செய்றோம். ஆனா எங்க எம்எல்ஏக்களுக்கு சில டிமாண்ட்ஸ் இருக்கத்தான் செய்யும். என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இப்போ நீங்க கரெக்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. உங்களால நிர்வாகம் பண்ண முடியலன்னா ரிசைன் பண்ணிட்டு வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுங்க. ரிசைன் பண்ண மாட்டேன்னு சொல்ற அரசியல்வாதிகளை பதவி விட்டு தூக்குறதுக்கு மக்களுக்கு அதிகாரம் கொடுக்கிற ரீகால் சட்டத்தை கொண்டு வாங்க. தேவையில்லாம சட்டத்தை பத்தி பேசாதீங்க. எங்க பசங்களை விடுறதுக்கு உங்களுக்கு என்ன வேணுங்கிறத மட்டும் சொல்லுங்க. முதல்ல மக்களோட ஹெல்த் ஸ்கீம். அது ஏழைங்களுக்காக கொண்டு வந்த ஸ்கீம், ஓட்டுக்காக கொண்டு வந்த ஸ்கீம். இந்த ஸ்கீம் மூலமா 1000 கோடி மக்கள் பணத்தை கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் எப்படி மோசடி பண்ணுதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம மக்கள்ல கிட்டத்தட்ட 63% பேர் வைத்திய செலவுக்காக கடனாளி ஆகிறாங்க. அதுல 1/4% பேர் தன்னோட சொத்தெல்லாம் விற்கிறாங்க. வியாதிகளோட வகை 20க்கும் மேல. அதுல வெறும் 9 வகையான வியாதிக்கு மட்டும்தான் இந்த காப்பீடை யூஸ் பண்ண முடியுது. மத்த வியாதியால பாதிக்கப்பட்ட ஏழைங்கெல்லாம் வைத்திய செலவு தாங்க முடியாம தற்கொலை பண்ணி செத்து போறாங்க. அதே செலவு அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு நம்ம செலவு பண்ணியிருந்தா அந்த கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் அளவுக்கு தரம் உயர்ந்திருக்கும். இன்னும் வேற ஏதாவது இருக்கா? ஃபீஸ் ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஸ்கீமை ரத்து பண்ணணும். பிரைவேட் யூனிவர்சிட்டி எல்லாத்தையும் தடை பண்ணணும். அந்த பணத்தை வச்சு எல்லாருக்கும் இலவச கல்வி, எல்லா ஜாதியினருக்கும் சரிசமமா ஸ்கூல் காலேஜ் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணணும். ஆனா ஃபீஸ் ரீஇம்பர்ஸ்மெண்ட் மூலமா எவ்வளவு ஏழை மாணவர்கள் பயன்படுறாங்கங்கறத நீங்க முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாட்டுல 20 லட்சம் மாணவர்கள் இருந்தா 16 லட்சம் மாணவர்கள் பக்கத்துல ஸ்கூல் இல்லாம கார்ப்பரேட் ஸ்கூலோட ஃபீஸை கட்ட முடியாம படிப்பை நிறுத்திடுறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு அநியாயம் நடக்குது. விவசாயிகிட்ட நிலத்தை புடுங்கி கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு நிலத்தை தார வாக்குறீங்க. அவங்கள மட்டும் வளர விட்டு விவசாயத்தை அழிச்சு மக்களை பிச்சைக்காரங்களாக்கிட்டீங்க. இந்த மோசடியை நிறுத்தணும். நடு ராத்திரியில திருட மாதிரி எப்படியா இதெல்லாம் செயல்படுத்த முடியும்? இந்த தேசத்துல முக்கியமான ஆர்டினன்ஸ் எல்லாம் நடுராத்திரில கொண்டு வந்ததுதான். சரித்திரத்தை புரட்டி பாருங்க. உங்களுக்கு 24 மணி நேரம் டைம் தர. அதுக்குள்ள இத எல்லாத்தையும் செயல்படுத்தலனா உங்க மந்திரியோட பசங்க கிடைக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, எங்களோட போராட்டம்ன்ற தளத்துல இருந்து புரட்சியா மாறும். ஏதோ ஒரு வாக்குறுதியை கொடுத்து கையை விரிச்சிடலான்னு மட்டும் யாரும் நினைக்காதீங்க. இங்க நடக்கிற எல்லாத்தையும் மக்கள் டிவியில பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போல இருந்து மக்கள் உங்களை ஒவ்வொரு செகண்டும் கவனிச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாற்றங்கள் எல்லாத்தையும் செயல்படுத்தலனா வர எலெக்ஷன்ல எல்லா கட்சிகளும் இருக்கிற இடம் தெரியாம அழிஞ்சு போயிடும். மக்களோட கோரிக்கைகளை ஏத்துக்கிட்டு அதை நிறைவேற்ற கட்சிகள் இங்க உதயமாகும். இனிமே உங்களுக்கு இருக்கிறது 24 மணி நேரம் மட்டும்தான். Your time starts now. உங்க டிமாண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுறேன். நம்ம அரசாங்கம்
கார்ப்பரேட் ரிமோட் மூலமா இயங்குற அரசாங்கம். இந்த விஷயத்தை மக்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதா என்னுடைய ரொம்ப நாள் ஆசை. இது மகான் மூலமா நாட்டு மக்கள் எல்லாத்துக்கும் தெள்ள தெளிவா புரிஞ்சிருச்சு. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஐ எம் ப்ரௌட் ஆஃப் இட். என் பதவியே போனாலும் பரவாயில்ல, கண்டிப்பா நான் உங்களுடைய வேண்டுகோள் எல்லாத்தையும் நிறைவேற்றுறேன். தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர். வெடிகுண்டு வெடிச்சது நம்மள கொல்றதுக்கா? இல்ல, சிஎம் டார்கெட் பண்ணிருக்காங்க. வாட்? சிஎம்ஐயா? ஆமா, கார்ப்பரேட்டுக்கு விசுவாசமா இருக்கிற வரைக்கும் தான் எந்த அரசாங்கமும் நிலைச்சு நிற்கும். அப்படின்னா இது கார்ப்பரேட்காரங்க வேலையா? நம்ம டிமாண்ட்ஸை சிஎம் ஒத்துக்கிட்டது தான் அவர் பண்ண தப்பு. அதனால கார்ப்பரேட் காரங்களுக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் வரும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரமா இவ்வளவு மோசமா அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல. அப்படின்னா நம்ம போராட்டத்துக்கு பலனே இல்லாம போயிடுச்சா? இல்ல, மூன்றாவது உலக போர்ன்றது இதுதான். கார்ப்பரேட்ஸ் கூட சாதாரண மக்கள் நடத்துற யுத்தம். அந்த யுத்தம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. முடிவு மக்கள் கையில தான் இருக்கு.